வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, மகளிர் உரிமை தொகை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கு 3000, அடுத்து மே மாதத்துக்கு கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000, ஆக மொத்தம் 5000 ரூபாயை 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்கில் தமிழக அரசாங்கம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு? 5000 ரூபாய் 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்கில். அப்போ இதில் எவ்வளவு செலவு? கிட்டத்தட்ட 5000லிருந்து 6000 கோடி ரூபாய் இதில் செலவு. தமிழக அரசாங்கத்திற்கு எக்ஸ்ட்ரா பர்டன். ஏற்கனவே தமிழகத்துடைய கடன் சுமை எவ்வளவு லட்சம் கோடி. இப்போ இதெல்லாம் தேவையா? கோடைக்கால சிறப்பு தொகையா? இதுக்கு முன்னாடி கோடைக்காலமெல்லாம் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் கேள்விகள் எழுப்புறாங்க. தேர்தலுக்கு முன்பாக மாநில அரசுகள் இது மாதிரியான அறிவிப்பை வெளியிடுறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அது எந்த கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் சரி, ரொம்ப சாதாரண விஷயமாயிருச்சு. அதனால இதில் டிபேட் தேவையில்லை. எதில் டிபேட்னா, முதலமைச்சர் சில பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த மகளிர் உரிமை தொகையை அடுத்த 3-4 மாதத்துக்கு நிப்பாட்டி வைக்க பிளான் பண்ணாங்க. இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் அடுத்த 3-4 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டிட்டா மக்கள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்னால் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அடுத்த 3 மாதத்துக்கு சேர்த்து இப்போயே போட்டுடலாம். மே மாதம் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் சேர்த்து 5000 போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உத்தரவிட்டேன் அப்படின்னு முதல்வர் பேசியிருக்காரு. இதில் தான் டிபேட்டு. யார் இந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு சதி பண்ணது? யாரும் பண்ணலை. தேர்தல் வந்துச்சுன்னா, தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துச்சுன்னா சில திட்டங்களை எலெக்ஷன் கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டுவாங்க. இது காலம் காலமாக நடக்கக்கூடிய நடைமுறை. இதை உடனே எதிர்க்கட்சிகள் சதி செய்ய பார்க்குறாங்க, இதை நிப்பாட்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை ஸ்டாலின் செட் செய்ய பார்க்குறாரு. அதில் உண்மை இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க. அடுத்து, சொன்னதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்தோடனேயே அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. 2021 ஜூன் மாதம் ஆட்சிக்கு வந்தாங்க. மே ஜூனில் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் மகளிர் உரிமை தொகை தொடங்கப்பட்டது 2023 செப்டம்பர் மாதம். அப்போது 27-28 மாதங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. அந்த 28 மாதங்களுக்கும் சேர்த்து 28,000 டெபாசிட் பண்ணுங்க. ஆட்சிக்கு வந்தோடனே செய்வேன்ல சொன்னீங்க. 27-28 மாதம் செய்யலை. அதன் பிறகு தான் இந்த திட்டத்தை தொடங்குனீங்க. அப்போது டெபாசிட் பண்ணாத 27 மாதத்துக்கும் சேர்த்து 27,000 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. இப்போ 5000 போட்டிருக்கீங்க. போடாதது 27,000, 32,000 டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் லாஜிக்கோட கொஸ்டின் கேட்குறாங்க. இது திமுக மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜனவரிக்கு 3000 ரூபாய் பொங்கலுக்கு, இப்போது உரிமை தொகையாக 5000 ரூபாய், ஆக மொத்தம் 2 மாதத்தில் 8000 ரூபாய். இது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்தப்ப திமுகவுக்கு எதிராக மிக கடுமையான அரசியல் பண்ணார். திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி ஹை லெவலில் இருந்துச்சு. தினம் போராட்டம், டிஎம்கே ஃபைல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அண்ணாமலை ஏற்படுத்தினார். அதே நிலைமை இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருந்தால் இது மாதிரி கொடுக்கக்கூடிய பணங்கள் திமுகவுக்கு ஒரு பெரிய சாதகத்தை ஏற்படுத்தியிருக்காது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஹை லெவலில் இருந்திருக்கும். ஆனால் எதிர்க்கட்சிகள் அண்ணாமலை ஸ்டெப் டவுன் ஆனதுக்கப்புறம் பாஜக மாநில தலைவர் நயினாரும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக லாஸ்ட் 5 இயர்ஸாக திமுகவுக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டங்களோ பெரிய ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்தலை. அதிமுக அண்ணாமலை தான் அதை பண்ணிக்கிருந்தார். அவர் ஸ்டெப் டவுன் ஆனதுக்கப்புறம் திமுகவுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. தாவேக்காவா அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பேசுகிறாரு விஜய். அதனால் ரொம்ப அசால்ட்டாக இப்போ திமுக இருக்காங்க. இந்த அசால்ட்டுக்கு மத்தியில் ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் ஒரு வலுவான ஒரு அரசியல் பண்ணலை திமுகவுக்கு எதிராக. இதில் 3000, 5000 அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை டைரெக்டாக டெபாசிட் பண்ணி இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச ஆன்டி இன்கம்பன்சியையும் கரைக்க திமுக பிளான் பண்ணுறாங்க. இதை தான் அண்ணாமலை சொன்னார், வியூகம் அப்படிங்கிறது மஸ்ட்டு. என்டிஏ கிட்ட இப்போ இருக்கக்கூடிய வியூகம் என்ன? திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு வியூகம் இல்லாமல் தொகுதி பொறுப்பாளர்களை அப்பாயிண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சமீபத்தில் கேட்டார்ல, அந்த வியூகம் தான் மிஸ்ஸிங்கு எதிர்க்கட்சிகள்கிட்ட. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.